கலையரசா, நல்லபடியா சொல்றேன் கேட்டுக்கோ. வாய் அழிஞ்சு கண்டிப்பா நீ சர்வ நாசமாயிடுவ. புரியுதா? நீ பூமியில வாழவே முடியாது. ரஜினி அம்மாவோட எச்சரிக்கை இதுதான். எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ப்ளோமி. ஒரு 15 டேஸாவே யூடியூப் ஓப்பன் பண்ணாலே அகோரியா இருக்கிற கலையரசன் அவங்களோட இன்டர்வியூ வீடியோ தான் திருப்பி ஓடிட்டு இருக்கு. இது ஒன்றும் பெரிய பிரமாதமான விஷயம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய ஆன்மீகவாதிகள் நிறைய மெசேஜ் சொல்லுவாங்க. அவங்களோட விஷயங்களை கேட்டுக்கிட்டு மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக ரஜினி அம்மா அவங்க நிறைய கஷ்டங்களுக்கு பரிகாரம் சொல்லுவாங்க. அவங்கள போய் பார்க்க முடியாதவங்க கூட அவங்களோட யூடியூப் சேனல்ஸ் மூலமாக கடன் அடையணுமா, இந்த அம்மனை போய் பாருங்க, அவங்களுக்கு நீங்கள் இந்த விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் கெட்ட சகுனம் இருந்ததுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், இதை சரி செய்யணும்னா இந்த கடவுளை போய் வணங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால போய் ரஜினி அம்மாவை பார்க்க முடியலனாலும் அவங்க கொடுக்குற அந்த மெசேஜ் நிறைய மக்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த அகோரி கலையரசன் இருக்கார் இல்லையா, அவரும் சில இன்டர்வியூஸ் கொடுக்குறாரு. அவர் எந்த பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் சொல்லலை, என்ன சொல்கிறாரு மாறாக அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். அகோரி கலையரசனை ரஜினி அம்மாவாக இருக்கட்டும், நிறைய ஆன்மீகவாதிகளாக இருக்கட்டும் ரொம்ப மோசமாக திட்டுறாங்க. எதுக்காக திட்டுறாங்க? இந்த பையன் வளர்ந்து வந்துடக்கூடாது, இது ஒரு தொழில் போட்டியின் காரணமாக திட்டுறாங்களா அப்படிலாம் யோசித்து பார்த்தோம்னா அதுதான் கிடையாது. ஏன்னா அகோரி கலையரசன் சொல்கிற விஷயங்களே தவறாக தான் இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, நான் காசியில் வாழ்கிறேன், நான் பிணங்களை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மலத்தை சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்டர்வியூ எடுக்கிற ஆங்கரை நான் உன்னை சூனியம் வச்சு கொல்லட்டா, உன்னோட சாவு தேதியை நான் குறிக்கட்டா அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளோ பேர் நிறைய செலவு பண்ணி சரியாகலை, என்கிட்ட வந்ததும் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சிவபெருமான உயர்த்தி பேசாம தன்னை உயர்த்தி பேசுறாரு. அதாவது என்கிட்ட வந்தா அவங்க பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. இது கூடவே சேர்த்து அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அவருக்கு 3 குழந்தைங்க இருக்குங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே யூடியூப் சேனல்ல சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்றதுனால தான் நான் அகோரியா நடிச்சிட்டு இருக்கேன்னு எல்லாரையும் என்ன சொல்றாங்க. சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா என்னோட யூடியூப் சேனல்ல 9 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஆனால் நான் இப்போ வரைக்கும் என்னோட சேனலை மானிட்டைசேஷன் பண்ணலை. ஒருவேளை நான் மானிட்டைசேஷன் பண்ணியிருந்தேன்னா எனக்கு மாதம் 50,000 60,000 யூடியூப் மூலமாக இன்கம் வருமா வராதா? எனக்கு பணம் முக்கியமான விஷயம் கிடையாது அப்படின்ற விஷயத்த கலையரசன் சொல்கிறாரு. அது கூடவே சேர்த்து நான் கலையை ஒரு தெய்வமாக நினைக்கிறேன். ஸோ கலையை கற்றுக் கொடுக்குற நிறைய குழந்தைங்களுக்கு யார்கிட்டையுமே நான் ஃபீஸ் வாங்குறது கிடையாது அப்படின்ற மாதிரின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட குறி சொல்லி நிறைய மக்கள் வராங்க, அவங்க யார்கிட்டையும் நான் வெறும் 11 ரூபா கூட காணிக்கையாக வாங்குறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் நான் தண்ணியில் நடப்பேன்றாரு, ஆகாயத்தில் மிதப்பேன்றாரு, நைட் ஆனால் சிவபெருமான்கிட்ட பேசுவேன்றாரு. உக்கிர தெய்வம் காளி அம்மா, காளி நம்மள பல பேருக்கு காளி அம்மானா பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்கும். இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, கன்சீவாக இருக்கவங்க இவங்கெல்லாம் காளி அம்மாவை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாய் அவ்வளோ வல்லமை உள்ளவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க அகோரி கலையரசனுக்கு நிர்வாணமாக காட்சி அளித்தாங்களாம், ஒரு தேவதை மாதிரி இருந்தாங்களாம். இப்படியெல்லாம் அவர் பாட்டுக்கு உருட்டி விட்டுக்கிட்டே இருக்காரு. இதை கேள்விப்பட்ட உண்மையான ஆன்மீகவாதிகளாக இருக்கிற ரஜினி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் மட்டும் தண்ணியில் நடந்தான்னா திருநங்கைகள் ஆளுக்கு 10,000 போட்டு இவனுக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி கலையரசா, உனக்கு இருக்கிற திறமையை வச்சுட்டு ஒழுங்காக வாழ பழகிக்க, கடவுள் பேரை சொல்லி மக்களை ஏமாத்தாத. ஏற்கனவே கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாத மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அதனால் உனக்கு நான் எச்சரிக்கிறேன், நீ உன்னோட வாழ்க்கையை திருத்தி அமைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி ரஜினி அம்மா சாபம் விடுறாங்க. நீ உன் வாழ்க்கையை சரி பண்ணிக்கலனா நீ சர்வ நாசமாக போயிடுவ அப்படின்னு ரஜினி அம்மா கலையரசனுக்கு சாபம் விடுறாங்க. இன்னொரு அம்மா, அவங்களும் ஆன்மீகவாதி தான், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் பேரை சொல்லி நீ ஏமாத்திட்டு அலையிறதுக்கு நீ சர்வநாசமாக போகிற அப்படின்னு எல்லா ஆன்மீகவாதிகளுமே தன்னோட கோபத்தை கலையரசன் மேலே கொட்டிட்டு இருக்காங்க.
நேர்காணலுக்கு வா, நீ நானும் முன்னாடி உட்காந்து பேசுகிறோம். நான் வந்து ஒரு திருநங்கை தான். நான் 15 வருஷமா அங்காள பரமேஸ்வரியை வணங்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து முடி வளரவே இல்லை 15 வருஷமா. உனக்கு எப்படிடா ஒரு வருஷத்துல ஜட மாதிரி முடி வளர்ந்தது? யாரை நீ ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லி அகோரி கலையரசனை வந்து திட்டிட்டு இருக்காங்க. மக்களே, இது எப்படி இருக்குன்னா, கலையரசனோட வீடியோ வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவாக பார்த்தா என்டர்டெயின்மெண்ட் வீடியோ தான். ஆனால் அது அப்படி பார்க்காம இல்லை இவர் ஒரு பவர்ஃபுல்லான அகோரி தான் அப்படின்னு நினச்சோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மாதிரி ஆட்களை வந்து சிரிக்கிறதுக்காக ஜாலியாக இருக்குது, இவரோட இன்டர்வியூ கேட்க ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்குது, ரொம்ப கேளிக்கையான மனிதராக இருக்காருன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படின்னாலும் இவர் வளர்ந்துட்டார் ஆல்ரெடி. அதையும் அவரே ஒத்துக்கிறாரு. நான் ஒரு பெரிய செலிப்ரிட்டி, நான் ஒரு பெரிய யூடியூபர். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ பார்க்குற வேலைக்கு எனக்கு மாத வருமானம் 1 கோடிலாம் வரும். ஆனால் மணி எனக்கு முக்கியமான விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் அகோரி கலையரசன் வந்து உருட்டிட்டு திரிகிறாரு. எது எப்படியோ ஏமாறுற மக்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துற மனிதர்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். ஸோ மக்களே, எல்லா மதத்துலேயுமே கடவுள் நம்ம கூப்பிட்டாலும் வருவாங்க. நம்ம மனசில் உள்ள வலிகளை கொண்டுட்டு போய் கோயிலில் கொட்டிட்டு பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்டு வர்றதுக்குள்ளேயே எவ்வளோ பேரோட பிரச்சனைகள் சரியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது கடவுளுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு மீடியேட்டரை வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு புலம்புறதை விட்டுவிட்டு, நான் சொல்கிறது நிறைய நல்ல ஆன்மீகவாதிகள், நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. உண்மையாலுமே அவங்கெல்லாம் கடவுள் அவங்க நாக்கில் இருந்து பேசுகிறாங்க, இதெல்லாம் நடக்குது, உண்மைதான். ஆனால் சில பேர் அவங்களோட பிடிகளில் போய் சிக்கிக்காதீங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.